நேத்து கூட உங்க வீட்டுல மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டேன் பாரு, சப்புன்னு கிடந்துச்சு சாணி மாதிரி. அடியே சாப்பிடுறது ஓசி குழம்பு, இதுல சாணி மாதிரி இருக்கு பானி மாதிரி இருக்குன்னு சொல்றவ. எனக்கு மீன் குழம்பு இல்லாம சாப்பாடு வாய்க்குள்ளேயே இறங்காது. எங்க அண்ணி மீன் குழம்பே வைக்க மாட்டாங்க. இதனால நைட்டு நான் சாப்பிடாம தான் தூங்குறேன். அதான் வெயிட் குறைஞ்சு போயிட்டேன். இரு ராதிகா, இன்னும் 2 நாள் சென்று ராணி அக்கா மார்க்கெட் போய் மீன் வாங்கி குழம்பு வைப்பாங்க. அப்போ ஒரு கிண்ணம் நிறைய வாங்கி தரேன், நல்லா சாப்பிடு. அடியே உன் நாத்தனார்காரி மீன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்றல்ல, மார்க்கெட் போய் மீன் வாங்கி குழம்பு வைக்க வேண்டியதானடி. ஏக்கா, என்னதான் மார்க்கெட் போய் மீன் குழம்பு வச்சாலும் ருசியே இருக்க மாட்டேங்குதுக்கா. நீங்க வைக்கிற குழம்புதே நல்லா இருக்கும். இப்படியே ஐஸ் வச்சு வச்சு மீன் குழம்பு நல்லா இருக்கு, கறி குழம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி வாங்கி நல்லா தின்னுங்கடி. காலையில எந்திரிச்சா ஒரே அலுப்பா இருக்குக்கா, எரிச்சலா இருக்கு. ஏண்டா வீடு இதுன்னு போர் அடிக்குது வீட்டுல இருந்து இருந்து. ஏக்கா வாக்கா, அப்படியே வயக்காடு சைடு போயிட்டு வருவோம். அடியே போர் அடிச்சுச்சுன்னா வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதானடி, நேரம் கடன்னு போயிரும். ஆட போக்கா, வீட்டு வேலைன்னு சொன்னாலே கடுப்பாகுது. எங்க வீட்டுல 4-5 காய்கறி தான் கிடந்துச்சு, அதையும் போட்டு சாம்பார் வச்சாச்சு. காய்கறி சுத்தமா இல்ல. காசு இருந்தா கூட சந்தைக்கு போயிட்டு வரலாம். ஆமாண்டி வசந்தி, கையில காசே இல்ல பாரு. மாச கடைசியா வேற போயிருச்சு. இந்த 100 நாள் வேலை இருந்தாலாவது ஒரு 300-400 கிடைக்கும். வேலையும் வச்சு தொலைய மாட்டாங்களே. ஆமா ராணி அக்கா, வீட்டுல இருந்தா எந்த நேரம் பார்த்தாலும் வேலையா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பாரு. செத்த உட்கார முடியல. இந்த 100 நாள் வேலை இருந்தாலாவது காலையிலேயே சமைச்சு கொஞ்சோண்டு சாப்பாடை எடுத்துட்டு போய் மரத்தடியில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அவங்க என்னன்னா ஒரு வாரம் வேலை வைக்கிறாங்க, ஒரு வாரம் வேலை வைக்க மாட்டாங்க. மித்த நேரத்துக்கு செலவுக்கே காசு இருக்க மாட்டேங்குதுக்கா. ஆமாண்டி, அது என்னமோ ஒரு வாரமா பக்கத்து ஊர் கரைகளுக்கா வேலையை பார்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூப்பரண்டுக்காரி நம்மளுக்கு வேலை இருந்தாலும் நம்மளுக்கு வேலையை விட மாட்டாக்கா. பக்கத்து ஊர் கரைகளுக்கு தான் வேலையை விடுறா. ஆமாண்டி, பின்ன இருக்காதா? நம்ம எங்க வேலை பார்க்கறோம், போய் மரத்தடியில உட்காந்து தூங்கிட்டு தானே வரோம். அன்னைக்கு சந்தைக்கு போகையில பாக்குறேன், பக்கத்து ஊர் கரைய மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை என்னமா பாக்குறாளுங்க. இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு கூப்பிட்டா நல்லா இருக்கும். வீட்டுல உட்காந்து இருக்க போர் அடிக்குது. அங்க போனாவளாவது ஒரு 300 கிடைக்கும். இன்னைக்கு வைக்கிறாங்களான்னு பாப்போம். ஆமா ராணி அக்கா, இன்னைக்கு 100 நாள் வேலை வச்சா அப்படியே வேலை பார்த்துட்டு அங்கிட்டே மார்க்கெட்டு போய் மீனை வாங்கிட்டு வந்து நல்லா குழம்பு வச்சு சாப்பிடணும். ஏக்கா, எம்புட்டு நேரமா நிக்கிறது, நின்று நின்று காலு வலிக்குதுக்கா. அப்படியே உட்காருக்கா. அட போடி கூறுகட்டவளே, இப்படி தெருமுச்சந்திலே வந்து உட்காருது. வாங்கடி எங்க வீட்டு வாசல்ல போய் உட்காருவோம். ராணி, இங்கதான் நிக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் போய் தேடிட்டு வாரது? என்ன சரோஜாக்கா, என்ன விஷயம்? என்ன எதுக்கு தேடுனீங்க? அடியேக்கா, இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கா, கீதா சொல்ல சொன்னா. அதுக்கு உங்களை எல்லாம் தேடிக்கிட்டு திரியிறேன். நீங்க என்னமோ முச்சந்தில நின்று பேசிக்கிட்டு கிடக்கீங்க. ஆமா சரோஜாக்கா, இந்த மீன்காரி இந்த சைடு வந்து ஒரு வாரம் ஆச்சு. அதான் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு கிடந்தோம். நான் வார வழியில கூட அந்த மீன்கார பார்க்கத்தானே செஞ்சேன். சித்ரா வீட்ல மீன் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன சரோஜாக்கா சொல்றீங்க? மீன்காரர் அங்கிட்டு மீன் வித்துக்கிட்டு கிடக்காரா? அப்புறம் எதுக்கு இங்கிட்டு வர மாட்டாரு? மீனை வாங்கினா ஒழுங்கா காசை கொடுக்கணும். அதை விட்டுப்புட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் பிறகு தரேன்னு சொன்னா அவர் எப்படி வருவாரு? நாங்க எப்பயுமே காசு கொடுக்காம இருக்க மாட்டோம்க்கா. கையில காசு இல்லைன்னா தான் கொடுக்க மாட்டோம். மித்த நேரம்லாம் கொடுக்கத்தையும் செய்வோம். சரிடி, இப்பயே மணி 8:30 மணி ஆயிருச்சு. சீக்கிரமா வேலைக்கு வாங்கடி, இல்லைன்னா கீரை கிழிக்க போறா. நல்ல வேலைக்கு இப்பயாவது 100 நாள் வேலை வச்சாங்களே. இப்ப தாங்க பேசிக்கிட்டு நின்றோம், வேலையே நம்மளுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு. இந்த வேலைக்கு போனா தானே 300-200 கையில நிக்குது. அதை வச்சு மீன் வாங்கலாம், காய்கறி வாங்கலாம், ஏதாச்சும் ஒரு செலவுக்கு ஆயிக்கிறோம். இப்பத்தே ராணிய கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், வீட்டுல இருந்தா போர் அடிக்குதுன்னு. நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல 100 நாள் வேலைக்கு போய் மரத்தடியில நல்லா கதை விட்டுட்டு நல்லா தூங்கலாம். சரி சரோஜாக்கா, நான் போய் மண்ணல்ற சட்டியும் சாப்பாடையும் எடுத்துட்டு வரேன். ராணி, இன்னைக்கு மண்ணல்ற வேலைலாம் இல்ல ராணி. மரத்துகளுக்கு தண்ணி ஊத்தணுமா, அதே குடம் எடுத்துட்டு வர சொன்னா. என்னது, மரத்துக்கு தண்ணி ஊத்தணுமா? அடியே, அத தானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ காது கேட்காத மாதிரி கேக்குறவே. சரிக்கா, இந்த போய் எடுத்துட்டு வரோம். சரிங்கடி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா சரோஜாக்கா, எங்கனக்குட்ட உள்ள மரத்துக்கு தண்ணி ஊத்தணும். அந்த குண்டுகளுக்கு போற வழியில ஒரே மரங்களா இருக்கா, அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தணுமா? எப்பா, எம்புட்டு தூரம் அங்க போய தண்ணி ஊத்தணும்? நம்ம தெரு முக்கிலேயே ஏகப்பட்ட மரம் இருக்கு, அதுக்கு ஊத்த வேண்டியதானே. அதை விட்டுப்புட்டு எவ்வளவு தூரம் நடந்து ஊத்தணும்? இங்க இருக்கிற மரத்துக்கு தண்ணி ஊத்துனா காசு தர மாட்டாங்க. நீ வேணா இங்க ஊத்திக்கிட்டே இரு, நாங்க போய் குண்டுகளுக்கிட்ட இருக்கிற மரத்துக்கு ஊத்துறோம். நீங்க மட்டும் காசு வாங்குவீங்க, நாங்க மட்டும் காசு வாங்காம இருக்கணுமாக்கு? நாங்களும் அங்க உள்ள மரத்துக்கே வந்து தண்ணி ஊத்திக்கிறோம். சின்ன பொண்ணு பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரமா வாடி போவோம்.
அடியேக்கா, இங்க பாருங்கடி, இந்த லெக்ல குப்பையும் கூலமா கடந்துச்சு. இப்ப பாரு, பள 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 பளன்னு இருக்கு. ஆமா ராணி, 2 வாரமா பக்கத்து ஊர்க்காரிங்க தானே 100 நாள் வேலை பார்த்தாளுங்க. அவளுங்க தான் கூட்டி சுத்தமா வச்சிருக்காளுங்க. ஆமாக்கா, ரோட்ல சும்மாவே உட்காந்து சோத்த போட்டு சாப்பிட்டுலாம் போலயே, அவ்வளவு பல 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 பலன்னு இருக்கு. அவளுக கடமை உணர்ச்சியோட சுத்தமா வேலை பார்த்திருக்காளுங்க. நம்ம எங்க 100 நாள் வேலைக்கு வந்தாலே மரத்தடியை பார்த்து தூங்கத்தானே போறோம். ஏக்கா, பக்கத்து ஊர்க்காரிகளை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. சுத்தமா வேலை பார்த்தா தானே அடுத்தாப்புல 100 நாள் வேலை கொடுப்பாங்க. அதுக்கு தேவையில்ல கிளீனா வேலை பார்த்திருக்காளுங்க. எம்மாடி ராதிகா, நீ என்னமா 100 நாள் வேலைக்கு வந்திருக்க? எங்க அண்ணி தான் 100 நாள் வேலையில என்னை சேர்த்து விட்டுருக்காங்க, அதான் வந்தேன். நான் தான் ராணி அக்கா 100 நாள் வேலையில சேர்த்து விட்டேன். அடியே ராதிகாவெல்லாம் எதுக்குடி 100 நாள் வேலைக்கு கூட்டிட்டு வர? வீட்ல ரெஸ்ட் எடுக்கட்டுமே. ஏய் ராணி அக்கா, நம்ம மட்டும் 100 நாள் வேலையில வேலையா பார்க்க போறோம். இங்க வந்து நம்ம ரெஸ்ட் தானே எடுக்க போறோம். எனக்கும் வீட்ல இருக்க போர் அடிக்குது. இந்த மாதிரி நாள்லக்குல வந்து பேசி சிரிச்சு வேடிக்கை பார்த்தா தானே நல்லா இருக்கும். பொழைக்க தெரிஞ்சவங்கடி நீங்க. வீட்ல இருந்தா எப்படி காசு வரும்? இங்க உட்கார்ந்து பேசி சிரிக்கிறதுக்கெல்லாம் காசு கொடுக்குது கவர்மெண்ட். அட விடுக்கா, நம்ம மட்டுமா ஓபி அடிக்கிறோம், உலகமே ஓபி அடிக்கத்தேன் செய்யுது. அது சரிடி. இது என்னடி, எல்லாரும் குடம் தானே எடுத்துட்டு வர சொன்னாங்க, நீ என்ன மக்க எடுத்துட்டு வந்திருக்க? அக்கா, எங்க வீட்ல எல்லா குடத்துலயும் தண்ணி இருக்குக்கா. ஒரு குடம் தான் ஃப்ரீயா இருந்துச்சு, அதையும் ராதியா எடுத்துட்டு வந்துட்டா. எனக்கு குடம் இல்ல, தேடி தேடி பார்த்தேன்க்கா. இந்த மக்கு தான் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு வந்தேன். ஏக்கா, அதெல்லாம் சின்ன பொண்ணு தெளிவாத்தாக்கா இருக்கா. மரத்துக்கு தண்ணி ஊத்தணும், குடம் எடுத்துட்டு வாங்கன்னு தானே சொன்னாங்க. குடத்தை எடுத்துட்டு வந்தா இடுப்புல வச்சு தூக்குனா எங்க இடுப்பு வலிக்குமோன்னு சொல்லிட்டு மக்க எடுத்துட்டு வந்திருக்காக்கா. இது தெரிஞ்சதுதான் நான் ஒரு மக்கள்ல தூக்கிட்டு வந்திருப்பேன். நான் இத்த தண்டி குடத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். ஏ ராணி அக்கா, நான் டம்ளரை தான்க்கா எடுக்க போனேன். என் நாத்தனார் காரி தான் டம்ளர்லாம் எடுத்துட்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மக்கை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு மேல இருப்பா ஒளியே ஓ நாத்தனாரு. ஏ என்ன சிரிக்கிறிய? இப்ப என்ன ராணி அக்கா காமெடி அடிச்சிச்சு இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கிய? அண்ணி, கை வலிச்சுச்சுன்னா மக்க என் கையில கொடுங்க, நீ நான் வச்சுக்கிறேன். இருக்கட்டுமா ராதிகா. எப்பா, இவங்களோட பாச மழைய தாங்க முடியலையே. அடியக்கல வாயை மூடிக்கிட்டு செத்த அமைதியா இருங்கடி. சூப்பரண்ட் காரி வாரா. எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. இங்க பாருங்க, மத்தவங்களுக்கெல்லாம் களை எடுக்கிற வேலை, மண் அள்ளுற வேலை, மண்ணு கொத்துற வேலை கொடுத்தாச்சு. உங்களுக்கு மட்டும்தான் மரத்துக்கு தண்ணி ஊத்துற வேலை கொடுத்துருக்கு. அத ஒழுங்கா பாருங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 5 மரத்தை எடுத்துக்குங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் 50 குடம் தண்ணி ஊத்திருங்க. ஏய் அப்பா, 50 குடமா? என்ன கீதா சொல்ற? 50 குடம் ஒரு மரத்துக்கு எப்படி ஊத்த முடியும்? ஆத்தாடியோ, 50 குடம் தண்ணி ஊத்துனா இடுப்பு எலும்பே உடைஞ்சிருமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேல இடத்துல இருந்து ஒரு மரத்துக்கு 50 குடம் தண்ணி ஊத்தணும்னு ஆர்டர் வந்திருக்கு. உங்ககிட்ட சொல்லிட்டேன், கரெக்டா ஊத்திரணும். ஒழுங்கா மரத்துக்கு தண்ணி ஊத்தாதவங்களுக்கு கையெழுத்து போட மாட்டேன். ஒழுங்கா ஊத்துனவங்களுக்கு தான் கையெழுத்து போடுவேன். ஏமா ராதிகா, இன்னைக்கு தானே நீ புதுசா வேலையில சேர்ந்திருக்க? ஆமா. ஒழுங்கா வேலை பார்க்கணுமா, ஓப்பிலாம் அடிக்க கூடாது. சரி சரி. எல்லாரும் ஆணி எதுக்கு வாயை திறந்து வச்சிருக்கீங்க? காட்டுக்குள்ள வேற வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கும். பூச்சி போட்டு வாய்க்குல போயிட போகுது, வாயை மூடுங்க. சரி, எல்லாரும் அப்படியே நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சரி, போட்டோ எடுத்தாச்சு. எல்லாரும் போய் மரத்துக்கு தண்ணியை ஊத்துங்க. நான் போய் சிட்டையை குடிக்க போறேன். சரி. எப்பாடி, ஒரு வழி அட்டனன்ஸ போட்டாச்சு. இனிமே நல்ல மரத்தடிய பார்த்து நல்லா தூங்க வேண்டியதே. ஏன் எல்லாரும் வாய ஆன் திறந்துகிட்டு இருக்கீங்க? அடியே சின்ன பொண்ணுகிட்ட திரும்பி பாருடி, சூப்பரண்ட் காரி வந்துட்டா. இப்படித்தான் 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சைடு போனவன்னா நீங்க மரத்தடியில விழுந்து நல்லா தூங்குறதுக்கு. வேலைக்கு வந்ததே மணி 9:30 மணி. இதுல ஒரு வேலை கூட பார்க்காம மரத்தடியில போய் தூங்க போறாங்களாம்ல. தூங்க. ஐயோ கடவுளே, இவ போயிட்டான்ல. நான் பேசிட்டேன். அது கீதா, நாங்க போய் தூங்கணும்னு சொல்லல கீதா, அந்த மரத்தடியில தண்ணி ஊத்துவோம்னு சொன்னேன். அடியே சின்ன பொண்ணு, என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என்கிட்ட காதலை எல்லாம் பூ சுத்திக்கிட்டு தெரியாத. அது சரி, மரத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு குடத்தை எடுத்துட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். நீ என்ன சட்டை எடுத்துட்டு வந்திருக்க? அது எங்க வீட்டுல குடம் இல்ல கீதா, ஜக்கு தான் இருந்துச்சு, அதத்தையும் எடுத்துட்டு வந்தேன். சை, இந்த 100 நாள் வேலையில நீ மட்டும் தாண்டி அநியாயம் பண்ணிக்கிட்டு கிடக்க. குடத்தை எடுத்துட்டு வர சொன்னா மக்க எடுத்துட்டு வர, சட்டி எடுத்துட்டு வர சொன்னா பொட்டி எடுத்துட்டு வர, இல்லாத வேலை கட்டிக்கிட்டு இருக்க. என்னைக்கு நீ மாட்ட போறியே தெரியல அதிகாரி கையில. நான் அந்த சைடு போயிட்டு வந்து பாப்பேன், மரத்துக்குலாம் தண்ணி ஊத்தி இருக்கீங்களா, வேருக்குலாம் நல்ல தண்ணி பட்டிருக்கான்னு நான் வந்து பாப்பேன். அது வரைக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருங்க. சரி கீதா, நீ வந்து பாரு நாங்க எப்படி ஊத்திக்கிட்டு இருக்கோம்னு. எப்பாடி, ஒரு வழியா போயிட்டா. எக்கா வாக்கா, அந்த சைடு போய் உட்காருவான். அடியே கொஞ்ச நேரம் இங்கே நிப்ப முடியும், இல்லனா திரும்பி வந்துற போறா.
அட ஆமாண்டி, நம்ம மட்டும் போய் மரத்தடியில பேசிக்கிட்டு இருக்கிறத அவ பார்த்தா சம்பளம் கொடுக்காம போயிட போறா. இன்னைக்கு வேற மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கேன். இந்த காசை வச்சு தாண்டி வாங்கணும். எனக்கு வேற நின்று நின்று காலெல்லாம் வலிச்சு கிடக்கே. அம்மாடி ராதிகா, குடத்தை அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு இங்கிட்டே உட்காருமா. அவ வந்தா கூட வேலை பார்க்குற மாதிரி நடிக்கலாம்ல. அடியே கேணக்கறிக்கு அங்கிட்டு தள்ளி உட்காருடி. எங்க வந்து மடியில வந்து உட்காந்துக்கிட்டு கிடக்குறவ? ஏக்கா தலையில நம்மன்னு அரைச்சுக்கிட்டே கிடக்குக்கா. செத்த பேன் பாருக்கா. ஆமா, குருட்டு கோழி விட்டு திங்கிற மாதிரி தின்னுக்கிட்டே இருந்தா பேனும் புழுக்கத்தான் செய்யும், பெருச்சாலியும் தலையில ஏறத்தையும் செய்யும். அண்ணி, எனக்கு தூக்கமா வருது அண்ணி. செத்தைங்கட்டே தூங்கவா? சூப்பர்வைசர் வந்தா சத்தம் போடுங்க அண்ணி. சரி ராதிகா, படுமா படு. ராணி அக்கா, நீ தலையில கைய வைக்கவுமே சொக்கிக்கிட்டு வருதுக்கா. ஜிலு ஜிலுன்னு காத்து, இயற்கையான இடம். ஆஹா, அப்படி இருக்கு. சொக்குமுடி சொக்கு 100 நாள் வேலைக்கு வந்து வேலை பாப்பாளுகளா? அதை விட்டுவிட்டு பேனை பார்த்துக்கிட்டும் தூங்கிக்கிட்டும்ல கிடக்காளுக. சரோஜாக்கா, நம்ம என்ன 100 நாள் வேலைக்கு வந்து வேலை பார்க்கவா வந்திருக்கோம்? இந்த மாதிரி என்ஜாய் பண்ணத்தானே வந்திருக்கோம். நல்லா வேலை பார்க்கற முடி 100 நாள் வேலையில. இந்த 100 நாள் வேலையில தான் இப்படி ரெஸ்ட் எடுக்க முடியுது. வீட்ல இருந்தா எங்க ரெஸ்ட் எடுக்க முடியுது? வீட்ல இருந்தா என் மாமியார் நிமிஷத்துக்கு ஒரு வேலை சொல்லிக்கிட்டே கிடக்கும். வீட்டை கூட்டு, துணியை துவை, பாத்திரத்தை விளக்கு, சம அப்படின்னு. நம்ம ஆயுசு உள்ள வரைக்கும் இந்த 100 நாள் வேலை இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்குவோம் முடி. ஆமா ராணி அக்கா, டென்ஷனே இல்லாத வேலை 100 நாள் வேலை. ராணி அக்கா, விஷயம் தெரியுமா? ஊருக்குள்ள இதே பேச்சாதான் கிடக்கு. என்னடி விஷயம்? ஏக்கா, இந்த ராமசாமி மையம் இருக்கான்ல, ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டானாக்கா. அட போடி, நம்ம ஊர் பையங்க இதே வேலையா தான் தெரியறாங்க போல இருக்கு. அந்த பையன் அவளை கூட்டிட்டு வந்தான், இந்த பையன் இவளை கூட்டிட்டு வந்தான். எப்பா பாப்பா பாப்பா. அது சரி, கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு தெரியறாங்க. அதனாலதான் பையங்க பூரா பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க போல இருக்கு. ஏக்கா, ராமசாமி மையன் பக்கத்து ஊரு, எதிர்த்த ஊரு, பக்கத்து தெரு, அந்த மாதிரி புள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வரலக்கா. அவன் அமெரிக்கால வேலை பார்த்தான்ல, அங்கேயே ஒரு புள்ளைய கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டானா. இது என்னடி புதுசா இருக்கு? அமெரிக்காக்கார புள்ளைய கூட்டிட்டு வந்தானா? அட ஆமாக்கா, உனக்கு விஷயம் தெரியாதா? நான்லாம் போய் பாத்துட்டு வந்தனே. பொம்பளை புள்ள அவ்வளவு செக்கச்சவேன்னு இருக்குக்கா. சுண்டி விட்டா ரத்தம் வரும் போல இருக்கு. டசு புசு டசு புசுன்னே பேசுது. அந்த ராமசாமி மையன் கருப்பால இருப்பா. சிவப்பான புள்ளைய கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தேன். ஆமா ராணி அக்கா, அந்த புள்ள நிறைய படிப்பு படிச்சிருக்கான். அமெரிக்கால பெரிய கம்பெனில வேலை பார்க்குதான். வேலை பார்க்கற லெக்கலதே பழக்கமாயி கல்யாணம் முடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த புள்ள 1.5 லட்சம் சம்பளம் வாங்குதாக்கா, மாச சம்பளம். என்னடி வசந்தி சொல்ற? 1.5 லட்சம் சம்பளம் வாங்குதா? நம்ம வீட்டுக்காரர் இரவும் பகலும் வேலை பார்க்கறாரு. வருஷ சம்பளமே 1.5 லட்சம் வர மாட்டேங்குது. அந்த ராமசாமிக்கு வந்த வாழ்வா? ஆமாக்கா, நான் கூட போய் பார்த்தேன். கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தா கத்தி கூச்சல் போடுவாருன்னு பார்த்தா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாருக்கா. எல்லாம் 1.5 லட்சம் படுத்துற பாடுடி. ஆமா ராணி அக்கா, இன்னும் ஒரு 2 மாசம் இங்க இருந்துட்டு ராமசாமியையும் அமெரிக்கா கூட்டிட்டு போயிருவாங்களாம். இந்த ராமசாமி பக்கத்து தெருவே போக மாட்டாரு. அவருக்கு வந்த வாழ்வு பாரு, அமெரிக்கா போறாராக்கு. அமெரிக்கா இப்படி தாண்டி வசந்தி. அதிர்ஷ்டம் எப்படி வரும், எங்க வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு வந்துரும். வந்தா நம்ம டாப்புக்கு போயிடலாம். நம்மளுக்கு எப்பத்தையே அதிர்ஷ்டம் வரப்போகுதோ தெரியல. போ. என்ன நீங்க எல்லாம் இங்கதான் நிக்கிறீங்களா? உங்க வீட்டுல எல்லாம் போய் தேடிட்டு வரேன். ஏன், என்ன விஷயம் பரிமிளா? இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கா? கீதா உங்ககிட்ட எல்லாம் சொல்ல சொன்னா உங்க வீட்டுல எல்லாம் போய் தேடி தேடி பார்த்துட்டு வரேன். கடைசில ரோட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா? இன்னைக்கு நம்மளுக்கு தான் வேலையாக்கு. ஆமா ராணி, நல்ல வேலைக்கு இன்னைக்கு காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஐயோ, என் மாமியார் வேற ஒரு கூட துணியை ஊற வச்சுச்சே. துவைக்காம இருந்தா நாரி போயிருமே. ஏக்கா, நாரி போகுதோ வீசி போகுதோ, உன் மாமியார் தானே ஊற வச்சுச்சு. உன் மாமியாரே துவைச்சு போடும். வாக்கா வேலைக்கு போவோம். அங்கயாவது போய் நிம்மதியா இருந்துட்டு வருவோம். ஆமா ராணி அக்கா, வீட்டுல இருந்தாலே என் மாமியாரு அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்யும் சொல்லி கொடுமை படுத்துதுக்கா. கொடுமைப்படுத்திட்டால நீ அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சிருவ பாரு. ஆமா ஆமா, என் வீட்டு வேலையை நான் செய்யாம நீங்க தானே வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, சீக்கிரமா எல்லாரும் போய் சட்டி பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வாங்க. என் மாமியார் வேற அது மக வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு கிடந்துச்சு. போய் நிப்பாட்டி வைக்கணும், இல்லைன்னா பசி ஏறி போயிரும். தினமும் கிடைக்கிற 300 200 கூட கிடைக்காம போயிரும். சீக்கிரம் போறேன்க்கா.
அடியே இன்னைக்கு எங்கடி வேலை? அக்கா தரவு தோப்புக்கிட்ட வேலைக்கா. ஓ தரவு தோப்பு கிட்டயா? அம்புட்டு தூரம் எதுக்கு போடுறாங்க? பக்கத்துல இடத்துல போட வேண்டியதானே? போறதுக்கே 1 மணி நேரம் ஆயிருமே. சரி இப்பயே கூட சட்டி போட்டியெல்லாம் தூக்கிட்டு கிளம்புனதே சரியா வரும். ராணி அக்கா நான் எங்க வீட்டுல சோறு மட்டும் தான்க்கா ஆக்கியிருக்கேன், குழம்பு வைக்கலக்கா. நீ எனக்கும் சேர்த்து குழம்பு கொண்டு வரியா? ஆமா என்னைக்கு தான் உங்க வீட்ல நீ குழம்பு வச்ச? சரிடி மாசம் நின்னுகிட்டே இருக்காம சீக்கிரமா கிளம்பி வாங்க எல்லாரும். சரி. ராணி அக்கா இங்க வந்து ஏன் நின்ற? இவங்கெல்லாம் சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குக்கா. அந்த சைடு வாக்கா. அதானடி சின்ன பொண்ணு, இங்க வந்து செத்த நேரம் ஓய்வு எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவங்கெல்லாம் இம்புட்டு சின்சியரா வேலை பார்க்கறாங்களே. எல்லாம் இந்த 100 நாள் காசுக்கு தாங்க இம்புட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடியே வந்த உடனே அங்கிட்டு போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா சூப்பரண்ட் கறி திட்டுவாடி. கொஞ்சமாவது வேலை செய்யற மாதிரி நடிப்பான். ராணி அக்கா பயப்படுற? அம்மதான் சிட்டையெல்லாம் குறிச்சாச்சு இல்ல? சிட்டை குறிச்சாலே காசு கன்ஃபார்ம்க்கா. ஆமா சின்ன பொண்ணு, சிட்டு குறிச்சதெல்லாம் அழிச்சலாம் எழுத முடியாது. குறிச்சதே. அடியக்கல நீங்க சொல்றதெல்லாம் சரிதாண்டி. வந்தவனே உட்கார கூடாதுல, சும்மா நின்னுக்கிட்டே அப்படி இப்படி பாவலா காட்டுவான். ராணி இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த காசுலாம் உனக்கு ஏறிடுச்சா? எனக்கு இன்னும் ஏறவே இல்ல ராணி. ஆமா சரோஜாக்கா, எனக்கு இன்னும் 2 வாரம் பெண்டிங் இருக்கு. அந்த காசு கையில வந்தா ஒரு செலவுக்கு ஆயிடும்னு பார்த்தா வரக்கானமே பேங்க்ல. ஆமா எனக்கும் தான் பேங்க்ல ஏறவே இல்ல. மாங்குன்னு வந்து இங்க வேலை பார்க்கறோம்ல, கரெக்டா ஏத்துறது இல்ல காசை. நம்ம மட்டும் வேலை பார்க்காம செத்த உட்கார்ந்து இருந்தா போதும். அந்த சூப்பரண்ட் காரி வந்து தையா தக்கான்னு குதிப்பா. இப்ப நம்மளுக்கு காசு ஏறலையே, நம்ம என்ன குதிச்சுக்கிட்டா கிடக்கும்? வேலை மட்டும் நம்மகிட்ட கரெக்டா வாங்கிறாங்க. காசு ஒழுங்கா போட்டா தானே நம்ம திரும்பி வேலை பார்க்க முடியும். ஏ சின்ன பொண்ணு, நம்ம அப்படியே 100 நாள் வேலையில வேலை பார்த்து அப்படியே கிழிச்சு தள்ளிட்டோம் பாரு. அது நம்ம எப்படி 100 நாள் வேலைக்கு கிளம்பி வரணும்லக்கா. சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு வரோம்ல. இந்த சூப்பரண்ட் காரிக்கு இத வரட்டும், அவட்டையே கேட்டுருவோம். அவதானே சிட்ட பதிஞ்சு குடுக்குறா. நம்மளுக்கு பதிஞ்சாலோ என்ன எளவும் தெரியலையே. ஆமா ராணி, காசு கையில இருந்தா ஏதாச்சும் செலவுக்கு ஆயிக்கிறோம் பாரு. மீன் குழம்பு வச்சு எங்க வீட்ல 2 வாரம் ஆச்சு, மீனே வாங்கல பாரு. எங்க வீட்ல எல்லாம் பால் பாக்கெட் வாங்கி காபி போட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு. கையில காசு இருந்தா தானே பால் பாக்கெட்டே வாங்க முடியும். என் மாமியார்ட்ட ஒரு தூக்குவாளி எடுத்து கொடுத்து 10 ரூபாயும் கொடுத்து காப்பியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நானும் என் மாமியாரும் இத்தனையோண்டு தொண்டையை நினைச்சுக்குவோம். ஏய் அப்பா, பால் பாக்கெட் 50,000 ரூபாய் பாரு. ஒரு பால் பாக்கெட் வாங்க கூட விதி எத்து போய் இருக்காத. 10 ரூபாய் கொடுத்தா பால் பாக்கெட் என்ன நடிப்பு நடிக்கிறாளுங்க. அடியே சின்ன பொண்ணு, என்னடி சாந்த சட்டியை எடுத்துட்டு வராம குழம்பு சட்டியை எடுத்துட்டு வந்திருக்க? அடக்கடவுளே, ஆமா இவ்வளவு நேரம் நான் பார்க்கலையே. கேட்டி சின்ன பொண்ணு, அவசரத்துல எதுவும் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டியா? ராணி அக்கா நான் ஒன்னும் அவசரத்துல ஒன்னும் தூக்கிட்டு வரலக்கா. என் மாமியாரு சாந்து சட்டி எங்கிட்டோ தூக்கி போட்டுருச்சு. நானும் தேடி பார்த்தேன்க்கா. போனதாட்டியே சட்டி கொண்டு வராம அந்த சூப்பரண்ட் காரி என்னை கிழிச்சா பாரு. அதே எதுவும் கொண்டுட்டு போகாம போக கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த குழம்பு சட்டியை தூக்கிட்டு வந்தேன்க்கா. ராணி அக்கா, இவ சொல்றதெல்லாம் நம்பாத. இவ உன்கிட்ட குழம்பு கேட்டால, குழம்பையும் சோத்தையும் போட்டு பெரட்டி திங்கிறதுக்கு தக்க இதை கொண்டு வந்திருக்கா. இவளை பத்தி நம்மளுக்கு தெரியாது பாரு. ஒரு வகையில வசந்தி அக்கா சொல்றதும் சரிதேன். எக்கா நின்று காலு வலிக்குதுக்கா. வாக்கா அந்த சைடு போய் உட்காருவான். சரிடி சின்ன பொண்ணு, நம்ம எல்லாரும் மொத்தமா போனா பின்னாடி வேலை செய்யறாளுகளே அவளுக சூப்பரண்ட் கறிட்டு போட்டு கொடுத்துருவாளுக. பாதி பேர் அந்த சைடா வந்துருங்க, பாதி பேர் இந்த சைடா வந்துருங்க. சரிக்கா. எப்பாடியோ ஒரு வழியா மரத்தடிக்கு தப்பிச்சு ஓடியாந்துட்டோம். ராணி அக்கா, தலையில பேனு சில்லுன்னு கடிச்சுக்கிட்டே கிடக்குக்கா. பேன் பாருக்கா. இவ எப்ப பார்த்தாலும் மரத்தடியில உட்கார்ந்தாலேயே தலைய காட்டிடுவாளே. அண்ணா ரெடி பாக்குறேன். அடியே சின்ன பொண்ணு, எந்திரடி, கால் வலிக்குது, உட்கார வேண்டியதானே. எக்கா நின்று குறுக்கலாம் வலிச்சு கிடக்குக்கா. செத்த நேரம் தலையை தாச்சுக்கிறேன்க்கா. சரோஜாக்கா உட்கார்ந்து கிடக்கீங்க, செத்த நேரம் குறுக்க சாக்க வேண்டியதானே. இல்ல ராணி, எனக்கு தூக்கம் வராது, உட்கார்ந்தே இருக்கேன். ஆஹா, இந்த ஆலமரத்து காத்துல இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன சுகம். ஆத்தங்கர மரமே அரச மர இலையே, ஓட்டக்கரையில ஒருத்தி நிக்கிறா, பருத்தி தாவி வரும் பஞ்சு முகம் அந்த முகமா, அவனுக்கு வந்த முகம் அந்த முகமா, உள்ள சொந்தம் ஒன்ன விட்டு போகாது, வாட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது. ஏட்டி சின்ன பொண்ணு, நல்ல பாட்டை கெடுக்காதடி, நாராசமா இருக்கு.
ஏய் அப்பா, இவ பாட்டை கேட்டு தலையே சுத்துது. ஒழுங்கா வேலையாவது பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் போலயே. ஏத்தா தாயி, வாயை மூடிக்கிட்டு கிடத்தா. போங்க சரோஜாக்கா, நான் பாடுறேன்ல, உங்களுக்கு போறாம போங்கங்கிட்டு. ஏ ராணி அக்கா, எனக்கு இப்பத்தேன் ஒரு ஞாபகம் வருது. நம்மளுக்கெல்லாம் சூப்பரண்டுக்காரி சம்பளம் போடலையில, ஒருவேளை சம்பளத்தை அவளே அமுக்கிக்கிட்டாளா? ஏன்டி சின்ன பொண்ணு அப்படி சொல்ற? அவளாம் அப்படி செய்ய மாட்டாடி. அட போக்கா, முந்தா நேத்து அவங்க வீட்டுக்கிட்டே பெரிய குட்டியான வந்து நின்றுச்சுக்கா. குட்டி யானையா? அடியே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்து பாத்துருப்பேன்லடி. எனக்கு ரொம்ப நாளா ஆசைடி, குட்டி யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு. ஏ எப்பா ராணி அக்கா, நீ எங்கேயோ போயிட்ட போ. உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ இந்த ஊர்லயே இருக்க வேண்டிய ஆளு கிடையாதுக்கா, வெளியூர்ல இருக்க வேண்டிய ஆளு. பாட்டி, அக்கா, குட்டி யானைன்னு சொல்றது யானை குட்டி இல்லக்கா, அது ஒரு டெம்போ, ஒரு லாரி மாதிரி இருக்கும். ஓ அப்படியாடி? அடியே, சூப்பரண்ட கறி வீட்ல அந்த வண்டி நின்றா உனக்கு என்னடி? ஏ வசந்தி அக்கா, வண்டி மட்டும் நிக்கலக்கா, அதுல இருந்து பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏர் கூலர், ஏசி எல்லாம் வந்து இறங்குச்சுக்கா. நான் 2 கண்ணால பார்த்தேன். என்னடி சொல்ற? இவ்வளவு பொருளும் அந்த குட்டியானையில இருந்து இறங்குச்சா? ஆமாக்கா, அதனாலதான் எனக்கு ஒரு டவுட் வருது. நம்ம காசெல்லாம் ஆட்டைய போட்டுதேன் அந்த சூப்பரண்டு கறி எல்லாத்தையும் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன்க்கா. இருக்கலாம்டி, அதனாலதான் நம்மளுக்கு காசை போடாம இருக்கா போல இருக்கு. ஏன்டா இப்படி பண்றாளோ தெரியலையே. இந்த சூப்பரண்டு கறி ரொம்ப தெளிவுதான்க்கா. நம்ம வீட்டு காசையெல்லாம் ஆட்டைய போட்டு நல்லா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போடுறா. ஏய் அப்பா, அந்த சூப்பரண்டு கறி நம்மளுக்கு கொடுக்குற 250 ரூபாயை சேர்த்து வச்சு அவ ஏசி, ஏர் கூலர் எல்லாம் வாங்கிட போறா. போங்கம்மா நீங்க வேற. ஏ சரோஜாக்கா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதக்கா. எனக்கு கொடுக்க வேண்டிய 250 ரூபா மாதிரி எத்தனை பேருக்கு கொடுக்காம இருந்திருப்பா. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், எல்லா பொருளும் வாங்கியிருப்பான்னு சொல்றேன். அடியோ, கண்ணுலயே காணாம அவளெல்லாம் கதையை கட்டி விட்டுருவாளுக போல இருக்கு. இப்படிலாம் பேசாதியம்மா. அடுத்தவளை பத்தி இப்படிலாம் பொறி சொல்லிக்கிட்டு தெரியாதியே. ஆமா, நாங்க எல்லாரையும் பத்தி பொறணி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க அப்படி சொல்ல மாட்டிய பாருங்க. ஊர்ல உள்ள பாதி வேற நீங்க தான் பொறணி பேசுவீங்க. இங்க வந்து நல்லவ மாதிரி நடிக்காதீங்க. அடியே சின்ன பொண்ணு, இந்த சரோஜா அக்கா அந்த சூப்பரண்டு கறியோட இப்படியில இருப்பாக, அவளை விட்டு கொடுப்பாங்களா? ஏ சரோஜாக்கா, அந்த சூப்பரண்டு கறிட்ட எதுவும் பங்கு இங்கு வாங்கிட்டீங்களா? அதனாலதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திரியறீங்களா? ஏ பைத்தியம் முடிச்ச நெட்ட மாடே, வாயா இது காவாயா? அவட்ட நான் பங்கு வாங்கல, நுங்கு வாங்கல. என்ன 100 நாள் வேலைக்கு வந்தீங்களா இல்ல பீச்சுக்கு வந்த மாதிரி என்னமோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுலயும் இந்த நெட்ட மாடு என்னமோ படுத்துக்கிட்டு இல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடக்கு. அங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு கல்லு மண்ணு சுமந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ ஆலமரத்து அடியில உட்கார்ந்து என்னமோ புரணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது கீதா, நாங்க வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோமா, இப்பதான் வந்து உட்கார்ந்தோம். ஆமா, நீங்க வேலை பார்க்கற லட்சணம் நல்லா தெரியுதே. இவளுக்கு நல்ல பேனை பாருங்க. அதனால தானே கவர்மெண்ட் உங்களுக்கு காசு கொடுக்குது. இங்க பாரு கீதா, எங்களை மிரட்டி உருட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை வச்சு தானே ஏர் கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டுருக்க. என்ன வசந்தி சொல்ற? எங்களுக்கு 2 வாரம் பாக்கி இன்னும் கொடுக்கல, அதை வச்சு தானே வாங்கி போட்டேன்னு கேக்குறேன். ஏ கூறுகட்ட வசந்தி, காசு ஏறலைன்னா பேங்க்ல போய் கேளு. அதை விட்டுவிட்டு என்கிட்ட கேக்குறேன், நானும் உனக்கு காசு போடுறேன். இப்படித்தான் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரியுறீங்களா? உங்களுக்கு கொடுக்காத காசை வச்சுட்டேன் நான் எல்லா பொருளும் வாங்கினேன்னு. இப்படியே உட்காந்து இருங்க, உங்களை போட்டா புடிச்சு மேல் அதிகாரிக்கு அனுப்பி விட்டு உங்க வேலையெல்லாம் தூக்குறேன். ஒரு சூப்பரண்ட் வந்திருக்காங்களே, பையன் மரியாதை ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் இவளத்தான் வேலையில இருந்து தூக்கணும்.